ஆனா போன் கிடைக்கலனா பாரு சசி, நம்ம பண்ணது தப்புதான். தப்ப சரி பண்றதுக்கான வழி தெரியலனா நம்ம தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். இவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது உன்கிட்ட வராம நான் உன்னை பாத்துக்கிறேன். உன் கூடவே இருக்க சச்சி, உனக்கு துணையாவே இருக்கு. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சிவா. எஸ், ஃபேஸ் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். பட் சேர்ந்து இல்ல, தனித்தனியா. எதுக்குன்னா போன் தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடியே உன்னை விட்டுட்டு போயிடலாம் நான் முடிவு எடுத்துட்டேன். சசி, ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் மீ சிவா. எதையாச்சும் வாங்கிக்கோ சசி, உனக்கு எப்பயாச்சும் தேவைப்படும். டேப்லெட் எப்போ போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஃபீவர் வரப்போ. இல்ல, ஃபீவர் வந்தப்போ நம்மள பாத்துக்க கூட யாரும் இல்லைனாலும், ஒருவேளை கூட இருந்தோம் பாத்துக்கலனா தான். ஆனா உன்னை பாத்துக்க நான் தான் இருக்கேன்ல. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் சசி. போறதுக்கு முன்னாடி ஏதாவது விட்டுட்டு போயிட்டியான்னு நல்லா செக் பண்ணிக்கோ. ஏன்னா போனா திரும்ப வரமாட்டேன்ல. எதுக்கு இவ்வளவு ஓவரா பண்ற? சாரி சிவா. இந்த டைம்ல மூட் ஸ்விங்ஸ் இருக்கும்ல, அதனால தான். கம் ஆன் சசி, எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற? ஐ நோ. ஐ ரெஸ்பெக்ட் யூ as the girl first. After that, I love you as my girl. என் வாழ்க்கையில நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் சசி. ஆனா உன்னை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் தப்பெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு அதை தப்பா மாத்திராத சசி. இப்பெல்லாம் என் மேல உனக்கு லவ் குறைஞ்சிச்சு சிவா. எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. எந்த பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணை லவ் அக்செப்ட் பண்றப்போ இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்காது சசி. எதுக்குன்னா அப்போ அந்த பொண்ணு எஸ் சொல்லுமோ இல்ல நோ சொல்லுமோன்னு இருக்க பயம். அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு தான்ற தைரியம். பயம் எப்பவுமே பதட்டமா இருக்கும் சசி, ஆனா தைரியம் ரொம்ப சாந்தமா இருக்கும். சிவா, ஃபியூச்சர்ல நமக்குள்ள எப்பயாவது சண்டை வந்துச்சுன்னா? சண்டை வந்தா நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன். ஒருவேளை உனக்கு கோவம் வந்தா நான் கிஸ் பண்ணுவேன். அப்போ நான் முழுக்க கோவமா இருப்பேன். ஒரு வாட்டி ராங் பர்சனை சூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்ப ஓ மூலியமா சரி பண்ணிட்டேன் சிவா.
ஐ லவ் யூ ஃபார் எவர் எவர் அண்ட் எவர். ஐ லவ் யூ டூ சசி. நான் இப்போ உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை பிரியறதுனா அது என் உயிர் பிரியும் போதுதான் சசி. நான் போறேன்னு சொன்னேன், என்ன தடுக்கணும்னு கூட உனக்கு தோணலையா? இப்படி விட்டுடுவியா? என்ன அனுப்பிடுவியா? உன் மனதிலே அன்று தோன்றிய தீயாலே என் ஆசையில் தூக்க மறந்தேன் பசிக்காமலே. என் வேதனை சொல்ல முயன்று தவித்தேனே. இந்த ஜென்மத்தில் கிடைத்த வரம்தான் உன் சொந்தமே. என் வேதனை சிக்கி தவிக்கிறேன் நானாகவே. என் வேதனை சிக்கி தவிக்கிறேன் நானாகவே. ஒரே பார்வை பார்ப்பாய் மீண்டும் என்னை நீ. என்னை ஏன் தடுக்கல? டோன்ட் ஸ்டாப் மீ. நீ தானே சொன்ன. சொன்னா அப்படியே போட்டோன்னு விட்டுடுவியா? நிறுத்த மாட்டியா என்ன நீ? நான் மாட்டேன். ஏன்னா உனக்கு தான் மைண்ட் ரீடிங் நல்லாவே தெரியும்ல. என் மனசுல இருக்கத நீயே கண்டுபிடிக்க வேண்டியதுதானே. நான் தான் இப்ப கீழே வந்துட்டேன்ல. நீ வரலனாலும் நான் போயிருக்க மாட்டேன். I love you, Shashi. I love you too, Shiva. மனசே காலையில இருந்து இவ்வளவு லப்ப நீ எங்கடி மறைச்சு வச்சிருந்த சொல்லு. அது கூட உன்னாலதான். மனசே எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்க திரும்புறீங்களா? சாரி சொல்லுங்க. சாரியா? எதுக்கு? எஸ். எதுக்கு நீ என்கிட்ட கேக்குறீங்க? டேய் இங்க வா. ஹாய் அங்கிள். அங்கிள் தான். என் பையன் டெய்லி உங்க வீட்டுக்கு வந்து விளையாடுறான்ல. ஆமா, அதுக்கு? அப்ப விளையாடுற பொருளை ஸ்கூலுக்கு கொடுத்து விட கூடாது, உங்களுக்கு தெரியும்ல. எடுத்துட்டு போக கூடாதுதான். ஏன் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு போக கூடாது தெரிஞ்சு கூட எடுத்துட்டு போன்னு எதுக்கு போனை கொடுத்து அமிச்சிங்க? எதுக்கு கொடுத்தீங்க இத? சொல்லுங்க, எதுக்கு கொடுத்தீங்க இத? இந்த போனை எதுக்கு கொடுத்தீங்க? அங்கிள் அங்கிள் எழுந்துருங்க அங்கிள். என்னடா? ஃபோன் வேணும் அங்கிள். பப்ஜி விளையாடிட்டு தரேன். இங்கதான் இருக்கும், எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். குட் மார்னிங். ஏய் ஃபோன் ரிங் ஆகுதுடா, ஃபோன் ரிங் ஆகுது. சைலன்ஸ். Someone cut the call. Call again. மறுபடி ஃபோன் வருதுடா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுடா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. number you're trying to reach is currently switched off. சிவா, போன் யாரோ ஆன் பண்ணிருக்காங்க. What? He's almost there.
என்னாச்சு? ஜிபிஎஸ் ஆஃப் ஆயிடுச்சு. வாட்? அடேங்கப்பா ஷிட்னு சொல்ல வேண்டியது நீ இல்லையா, நான் தான் சொல்லணும். இப்ப பார், ஷிட். ஸ்கூல்ல இருந்து, டியூஷன்ல இருந்து, சொந்தக்காரங்கல இருந்து எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறானுங்க, படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குடா போனை கொடுத்து அனுப்புறீங்கன்னு. அதுக்குதான் சாரி சொல்லுங்க. சாரி அங்கிள். சாரி சொன்னா சரியா போச்சா? நீங்க மட்டும் சொல்லிடுவீங்க எங்களுக்கு ஒழுங்கா குழந்தைய வளர்க்க தெரியலன்னு. பெரியவங்க ஒருத்தரும் ஒழுங்கா இருக்கிறது இல்ல. உங்க எல்லாரையும் சாரி சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நிறுத்திடுறேன். செல்லக்குட்டி நிறுத்த சொல்லிட்டாங்க, வா வீட்டுக்கு போலாம். பாய் அங்கிள், நாளைக்கு வரேன், விளையாடிக்கலாம். விளையாடுனதெல்லாம் போதும், போலாம் வா. என் மனசே நீ ஓகே மிஸ்டர். என் மனசே. ஆமா சச்சி, சாதாரணமா எடுத்த வீடியோ இவ்ளோ டென்ஷன் ஆயிடுச்சுல. ஆமா, ரொம்ப அதிகமா. இனிமே இந்த மாதிரி வீடியோலாம் வச்சிருக்கவே கூடாது. இல்ல எடுத்துக்கவே கூடாது. ஆமா, அது ரெக்கார்ட் ஆக வேண்டியது நம்ம மனசுல, போன்ல இல்ல. எப்ப வேணாலும் ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். கரெக்ட். முக்கியமா பக்கத்து வீட்ல இருக்க பசங்களுக்கு மட்டும் போன் கொடுத்து என்கரேஜ் பண்ணவே ஆமா, கூடாது. இது மட்டும் கரெக்ட்.